அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கங்கள். வருடத்தினுடைய அனைத்து நாட்களிலுமே ஓடக்கூடிய வற்றாத ஜீவநதிகள் ஒன்று தாமிரபரணி. பாரத நாட்டினுடைய தென்கோடியில் பொதிகை மலைகள் உருவாகி இன்றளவும் உயிர்ப்புடன் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த தாமிரபரணி. இந்த தாமிரபரணியின் தோற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்கு முடிகிறது, எவ்வளவு தூரம் கடந்து செல்கிறது, இந்த தாமிரபரணியின் வழித்தடங்களில் எத்தனை அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, எங்கு கட்டப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய அலசும் பதிவுதான் இந்த தாமிரபரணி. வாருங்கள், நீங்களும் மூழ்கி கலியுங்கள். திங்கள் முடி சூடும் மலை, தென்றல் விளையாடும் மலை, தங்கும் முகில் சூழும் மலை, தமிழ் முனிவர் வாழும் மலை, அங்கையர்கண் அம்மை திரு அருள் சுரந்து பொழிந்தன பொங்கருவி தூங்குமலை, புதிய மலையன் மலையே. இப்படி குற்றாலக்குறவஞ்சில குற்றாலக்குறத்தையிடம் பொதிகை மலை குறத்தி கூறுவதாக ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை எனும் திருநதி என்று கம்பர் தாமிரபரணியின் பெருமையை பாடியிருக்கிறார். பொன் துகள்கள் கலந்து வருவதால் அது ஒரு திருநதி. இதனுடைய பொருள் இதுதான். பொருணை நதி அப்படிங்கிறது தாமிரபரணியுடைய புராதன பெயரா நம்மளுக்கு அறியப்படுது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி கங்கை நதியில் தன்னுடைய பாவத்தை கழிப்பதற்காக குளிப்பதால் கங்கை நதி அசுத்தப்படுத்தப்படுகிறது. அப்போது கங்கை தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக தாமிரபரணியில் மார்கழி மாதத்தில் நீராடி தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதாக ஒரு ஐதீகமும் உண்டு. போற்று கங்கையும் தன்னிடை படிந்தவர் புண்மை, தோற்று பாவங்கள் யாவையும் மாணிக்க தொகுதி ஏற்ற தாமிர பண்ணியின் இடைவந்து படிந்து மாற்றுமால் வருடந்தோறும் மார்கழி மாதம். முக்கலாலிங்க முனிவர் எழுதிய பாபநாச தலப்புராணம் அப்படின்ற புத்தகத்துல இது இடம்பெற்றிருக்கிறது. ஆக கங்கை நதிக்கெல்லாம் விட மிக பெருமை வாய்ந்த நதி தாமிரபரணி அப்படின்றது நமக்கு தெரிய வருது. உலகில் இருக்கிற அத்தனை நதிகளுமே நீரை மட்டும்தான் சுமந்து செல்லுது. அது நைல் நதியா இருந்தாலும் சரி, அமேசான் நதியா இருந்தாலும் சரி, விதி ஒண்ணுதான். ஆனா புண்ணிய தேசமான நம்ம பாரத தேசத்துல உள்ள நதிகள் மட்டும்தான் தண்ணீரை மட்டும் சுமந்து செல்றது கிடையாது. நமது கலாச்சாரத்தை, பண்பாட்டை, இறையாண்மை இத்தனையும் சுமந்து செல்றது. குறிப்பா நாம் நதிகளை மதிக்கிறதுக்கும் அதை புண்ணியமா நினைச்சு அதில் நீராடுறதுக்கும் முக்கியமான காரணம் அந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற அற்புதங்களே. இந்த அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதமாக இந்த தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் இந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற தீர்த்த கட்டங்கள் மிக புண்ணியம் வாய்ந்த புனிதமான அற்புதங்களா. சரி, இதெல்லாம் புராண கதைகள், இதில் என்ன இருக்குது, புராணத்தில் என்ன வேணாலும் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தாமிரபரணியை தண்ணியில் ஆய்வு செஞ்சப்போ, அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்தப்போ அதில் நிறைய தாமிரச்சத்து இருக்கிறதும் அவங்களுடைய ஆய்வறிக்கையின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நாம தாமிரபரணியுடைய பிறப்பிடத்துக்கு போவோம். பூங்குளத்தில் பிறக்கிறாள் தாமிரபரணி. பொதிகை மலையில் உயர்ந்த இடத்துக்கு ஏக பொதிகை என்று பெயர். இங்குதான் அகத்தியர் வாழ்ந்ததாக வாய் வழக்கு. இந்த இடத்திற்கு அகத்தியர் மொட்டை என்று கூட பெயர் இருக்கிறது. இங்கிருந்து கீழே பார்த்தால் ஒரு குளம் தெரிகிறது. இதுவே தாமிரபரணி தன் பயணத்தை தொடங்கும் பூங்குளம். பூங்குளத்துக்கு நேரடியாக செல்லும் பாதை இல்லை. அகத்தியர் மொட்டையிலிருந்து அதை பார்க்கத்தான் முடியும். அங்கிருந்து 2000 அடி பள்ளத்தில் தான் பூங்குளம் தெரிகிறது. பூங்குளத்தை தாண்டினால் வரும் அடுத்த இடம் இஞ்சிக்குழி. இங்குதான் காணி பழங்குடி மக்கள் குடியிருப்புகள் உள்ளது. காலத்தை கணிக்கும் கணியர்களே காணியர்கள் என்று அழைக்கப்படுகிறார். குறவர், பலியர் வரிசையில் பழங்குடி மக்கள் என அரசு குறிப்புகளில் தெரிவிக்கிறது. இஞ்சிக்குழியை கடந்தால் அடுத்து வரும் இடம் துலுக்கர் மொட்டை. துலுக்கர் என்பது இஸ்லாமியரை குறிப்பதாக உள்ளது. துலுக்கர் என்பது துருக்கர் என்பதன் மறுவழி. துருக்கியர்கள் இந்தியாவுக்குள் வந்ததன் அடையாளமே இங்குள்ள துலுக்கர். சரி, துலுக்கர் யார்? சதுரகிரி சித்தர் ராமதேவர் என்பவர் தவம் செய்ததாகவும் அவர் பின்னாளில் யாக்கூப் என்ற பெயரில் இஸ்லாமியராக மதம் மாறியதும் இந்த காரணத்தினால்தான் துலுக்கர் மொட்டை என்று பெயர் வர காரணமாக இருந்திருக்கிறது என்று வாய்மொழி. துலுக்கர் மொட்டையை அடுத்து பானதீர்த்தம். தமிழகத்தில் ஆதி பழங்குடி 5இல் ஒன்றே பாணர்கள். இவர்களால் இது பானதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் பலருக்குமான 64 குலதெய்வங்கள் ஒருங்கே அமையப்பெற்ற கோவில் இங்குண்டு. தாமிரபரணி ஆறு கோடு கிழித்த பாறையின் நடுவே உள்ள சொரிமுத்தையனார் கோயில். தாமிரபரணி பூங்குளத்தில் புறப்படும் முன்பே பேயாறு, சிற்றாறு, உள்ளாறு ஆகிய 3 நதிகள் கலந்துவிடும்.
காரையாறு, மயிலாறு, பாம்பாறு ஆகிய மூன்றும் பானதீர்த்தத்திற்கு முன்பு தாமிரபரணியில் கலந்து விடுகிறது. இந்த 6 ஆறுகளை இணைத்துக் கொண்டு காரையாறு அணை அடைகிறது தாமிரபரணி. தமிழகத்திலிருந்து பாபநாசம் வழியாக காரையாறு அணை வரை மட்டுமே செல்ல முடியும். சில ஆண்டுகளுக்கு முன்பு காரையாறு அணையில் இருந்து படகு மூலமாக பானதீர்த்தம் அருவி வரை பயணிக்கும் பயணிகள் அனுமதிக்கப்பட்டார்கள். பின்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி தடை விதிக்கப்பட்டு விட்டது. பாபநாசம் அணை என்று அழைக்கப்படும் காரையாறு டேம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்த அணைக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து சர்வே செய்தவர் வெள்ளைக்கார மாவட்ட ஆட்சித்தலைவர் பக்கில் துரை. 1937ஆம் ஆண்டு இங்கு அமைந்திருந்த ஏரியை சர்வே செய்து கர்னல் பிராட் மற்றும் என்ஜினியர் கார்வல்ட் ஆகியோர் வடிவமைத்து 1938ஆம் ஆண்டு டேம் கட்டும் பணி துவங்கப்பட்டது. 1938ஆம் வருடம் இந்த பணி தொடங்கப்பட்டு 1943இல் முடிவடைந்தது. இந்த அணையை கட்ட தளவாட பொருட்கள் கொண்டு போக போடப்பட்ட தற்காலிக பாலம் ஒன்று அணையின் அருகிலேயே உள்ளது. இந்த பாலம் வழியாகத்தான் வேலைக்கு தேவையான பொருட்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் தற்சமயம் இந்த பாலம் மேற்பகுதி தளத்தை எடுத்துவிட்டனர். பாபநாசம் அணையின் உட்பகுதி சுரங்கம் ஒன்று உள்ளது. இந்த பாதையில் சென்றுதான் அணையில் நீர்க்கசிவு இருக்கிறதா என்று சோதனை செய்வார்கள். அணையில் நுணுக்கமான கட்டிடத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் இன்னும் பல வருடங்களுக்கு எந்த ஒரு பராமரிப்பு பணியும் தேவையில்லை என்று எழுதி வைத்து விட்டனர். காரையாறு அணை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான அணை. இந்த அணையில் 143 அடி வரை நீர் தேக்க இயலும். அணையில் கொள்ளளவு 5500 மில்லியன் கன அடி. இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக கருதப்படுகிறது. இங்கு எப்போதும் ஆயுதம் தாங்கிய போலீஸ் காவலுக்கு உள்ளனர். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தின் இதயம் என்றால் இந்த அணைதான். இங்கு தேக்கப்படும் தண்ணீர் தான் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டம் நெற்களஞ்சியமாக திகழ காரணமாக அமைகிறது. இந்த அணையில் சிறிது கசிவு கூட இல்லை. 143 அடிக்கு மேல் தண்ணீர் நிரம்பிவிட்டால் திறக்கும் வசதியில் ஷட்டர்கள் போடப்பட்டும் உள்ளது. அடுத்து தாமிரபரணி சென்றடையும் இடம்தான் சேர்வலாறு அணை. 1985இல் சேர்வலாறு அணை கட்டி முடிக்கப்பட்டது. பாபநாசம் அணையை வடிவமைத்த அதே ஆங்கிலேய கட்டிடக்கலை நிபுணர் கர்னல் பிராட், பொறியாளர் கார்வல்ட் ஆகியோர் சேர்வலாறு அணையையும் கட்டி வடிவமைத்தனர். இந்த அணையிலிருந்து 3.5 மைல் தூரம் குகைப்பாதை அமைத்து அதன் மூலம் பாபநாசம் மேல் அணையில் இருந்து, அதாவது காரையாறு டேமில் இருந்து சேர்வலாறு டேமுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த குகைப்பாதை மூலம் தண்ணீர் சென்று செல்லப்படுவது விசேஷமான ஒரு அமைப்பாகவே கருதப்படுகிறது. இந்த ஸ்பெஷல் அமைப்பினால் பாபநாசம் அணையில் அதிகம் வரும் நீர் சேர்வலாறு அணைக்கு செல்கிறது. தண்ணீர் குறைவாக வந்தால் சேர்வலாறிலிருந்து தண்ணீர் பாபநாசம் அணைக்கு வருவதற்கு இந்த பாதை வசதியாக உள்ளது. சேர்வலாறு அணையின் உயரம் 156 அடி. இதன் கொள்ளளவு 1.225 மில்லியன் கன அடி. இந்த நீர்த்தேக்கத்தில் உள்ள தண்ணீரையும் மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்துகிறார்கள். இதன் மூலம் 48 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியாகிறது. இந்த இடத்தில் தண்ணீரை 2 பெரிய குழாய் மூலம் கொண்டு சென்று அதை ஒரு இடத்தில் 4 குழாய்களாக பிரித்து அந்த பிரிவினால் ஏற்படும் அழுத்த விசையை கொண்டே உருளையை சுழல்விட்டு மின்சாரம் தயார் செய்யப்படுகிறது. இதற்கான குழாய் 12 அடி உயரம் கொண்டது. பாபநாசம் மலையில் இந்த மின்சாரம் தயாரிக்கும் பகுதி கடல் மட்டத்திலிருந்து 635 அடி உயரத்தில் உள்ளது. இங்கிருந்து தாமிரபரணி நேரடியாக அகத்தியர் அருவியை சென்றடைகிறது. சுமார் 25 அடி உயரத்தில் இருந்து விழும் இந்த அருவியில் ஆண்டு முழுமைக்கும் தண்ணீர் வருவதால் இந்த அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருவமழையின் போது இவ்வருவிக்கு நீர்வரத்து கிடைக்கிறது. இருப்பினும் அதிகபட்ச அளவிலான நீர்வரத்து அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழையினால் கிடைக்கிறது. அருவிக்கு அருகில் அகத்தியருக்கு சிறு கோயில் ஒன்றும் உள்ளது. அருவியின் மேற்பகுதியில் கல்யாண தீர்த்தம் உள்ளது. பாபநாசநாதர் கோவிலுக்கு வருபவர்கள் கண்டிப்பாக இந்த அருவியில் குளிக்காமல் வருவதே கிடையாது. மேலும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் செல்லும் சபரிமலை பக்தர்களும் இந்த அருவியில் கண்டும் குளித்துவிட்டு தான் வருகிறார்கள். இங்கிருந்து தண்ணீர் பாபநாசத்தை வந்தடைகிறது. நாட்டின் வற்றாத ஜீவ நதிகளில் தென்கோடியில் பொதிகை மலையில் உருவாகி இன்றளவும் உயிர்ப்புடன் ஓடிக்கொண்டிருக்கும் நதி தாமிரபரணி. பாபநாசம், சேர்வலாறு ஆகிய பெரிய அணைகளால் தாமிரபரணியின் தண்ணீர் தடுக்கப்படும் முன்னதாகவே மன்னர் ஆட்சி காலத்தில் தாமிரபரணியை 7 இடங்களில் தடுத்து விவசாயிகளுக்கு நண்பர்களாக தடுப்பணைகள் உருவாக்கப்பட்டு பாசன நீர் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த தடுப்பணைகளின் பழங்கால பெருமைகள் முழுமையாக ஆவணப்படுத்தப்படாவிட்டாலும் ஒவ்வொரு அணைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதனுடைய வலிமை, தனித்துவத்தால் இளைய தலைமுறையினருக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் வருகிறது. இந்த தடுப்பணைகள் யார் கட்டியது,
தாமிரபரணியின் வழித்தடத்தில் எங்கு அமைந்திருக்கிறது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இது எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் சென்று பாய்கிறது? எங்கெங்கு விவசாயம் செழிக்கச் செய்கிறது என்பதை பற்றியெல்லாம் அடுத்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். நன்றி.